இந்த குளுக்கோரெக்ஸ் என்ற வசதியான குளுக்கோமீட்டரை பயன்படுத்தி எப்படி இரத்த சர்க்கரை சோதனை செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் இந்த காணொளி விளக்கத்திற்கு வரவேற்கிறோம். சோதனை செய்யும் முன் உங்கள் கைகளை நன்கு கழுவி உலர்த்தி இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடங்க குளுக்கோமீட்டரின் கீழ்ப்பகுதியில் ஒரு குளுக்கோஸ் சோதனை தாளை செருகவும். குளுக்கோமீட்டர் சோதனைக்கு தயாராக இருக்கும்போது திரையில் இரத்தத் துளி கொண்ட ஒரு மின்னும் ஐகானை நீங்கள் காண்பீர்கள். தேவைப்பட்டால் குளுக்கோமீட்டரின் பக்கத்தில் உள்ள கீழ் பொத்தானை அழுத்தி உணவு குறியீட்டை தேர்ந்தெடுக்கவும். உணவுக்குப் பிறகு ஒரு முழு ஆப்பிளை அல்லது அரை ஆப்பிளை ஏதேனும் ஒன்றுடன் சாப்பிடுங்கள். ஒவ்வொரு அளவீட்டிலும் சரியான அளவீட்டு முறையை தேர்ந்தெடுப்பது முக்கியம். இதனால் முடிவுகளுக்கான இலக்கு மதிப்புகளின் நன்மையை பெற முடியும். எனவே குளுக்கோமீட்டரை ஒரு பக்கமாக வையுங்கள். முன்னதாக அமைக்கப்பட்ட பஞ்சுடிட்டை எடுத்து அதை ஊசியிடும் இடத்தில் உறுதியாக வைத்திருங்கள். இப்போது சாதனத்தில் உள்ள ஆரஞ்சு நிறம் கொண்ட வெளியீட்டு பொத்தானை உறுதியாகவும் வலிமையாகவும் அழுத்துங்கள். அதற்கு பிறகு வெளியே வரும் முதல் இரத்தத் துளியை நீங்கள் துடைத்து விடுவது முக்கியம். அது தோன்றினால் அதை மெதுவாக அகற்றுங்கள். பரிசோதனைக்காக இரண்டாவது துளியுடன் போதுமான இரத்தத்தை பெற ஊசியிடும் இடத்தை சுற்றி மெதுவாக அழுத்துங்கள். தயவு செய்து இரத்த மாதிரியை பரப்ப வேண்டாம். ரியாக்டிவ் ஸ்ட்ரிப்பின் முனையை உங்கள் விரலுக்கு 4 முதல் 5 டிகிரி சாய்வில் வைத்திருங்கள். இரத்த மாதிரி தானாகவே ஸ்ட்ரிப்பில் உறிஞ்சப்பட வேண்டும். பின்னர் சாதனம் 5 முதல் 0 வரை கவுண்டவுன் செய்யத் தொடங்கும். இங்கே உங்கள் முடிவு திரையில் நிலை குறியீடு, நேரம் மற்றும் தேதி ஆகியவற்றுடன் மேலும் முடிவு சாதாரண வரம்பிற்குள் உள்ளதா இல்லையா என்பதையும் காட்டப்படும். அளவிடப்பட்ட மதிப்பு குறிப்பிடப்பட்ட அளவீட்டு வரம்பிற்கு வெளியே இருந்தால் முடிவுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய உயரம் அல்லது தாழ்வு குறியீடு காட்டப்படும். சாதனத்தில் பின்வரும் முன்புற நிர்ணயிக்கப்பட்ட அளவீட்டு வரம்புகள் உள்ளன, ஆனால் நீங்கள் அவற்றை அமைப்புகளில் மாற்றலாம். திரையின் கீழ்ப்பகுதியில் ஒரு தெளிவான கோடு நீங்கள் பார்க்க முடியும். இந்த கோடு அளவிடப்பட்ட மதிப்பு பரிந்துரைக்கப்பட்ட வரம்பிற்கு கீழே, உள்ளே அல்லது மேலே இருந்ததா என்பதை துல்லியமாக காட்டுகிறது. நீங்கள் சோதனை பட்டையை கைமுறையாக அகற்றலாம் அல்லது பட்டனை பயன்படுத்தி அதை வெளியேற்றலாம். பயன்படுத்திய சோதனை பட்டையை சரியாக அகற்றுவதை உறுதிப்படுத்துங்கள் மற்றும் ஊசி முனையை கூரிய பொருட்களுக்கு உகந்த சிறப்பு தொட்டியில் போடுங்கள். உங்கள் சாதனம் தானாகவே அணைக்கப்படும். எங்களை பின்தொடர்ந்ததற்கு நன்றி.